श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु சாய்நாதரின் அனுகிரகத்துடன் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு நம் குரு சரித்திரம் சத்சங்கத்தை தொடங்க போறோம். குரு சரித்திரம் இந்த கலியுகத்தில் முக்தி பெறுவதற்கு நமக்கு ஈஸியான ஒரு வழி சத்குரு சேவை. அந்த சத்குரு சேவை நாம் போலி குருக்களில் அவங்க வலையில் சிக்காமல் நாம் உண்மையான சத்குருவை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு மாஸ்டர் அவர்கள் நமக்கு இந்த ரொம்ப புனிதமான ரொம்ப மதிப்பில்லாத ஒரு கிரந்தத்தை நமக்கு தந்தாரு. அதுதான் ஸ்ரீ குரு சரித்திரம். குரு தன்மையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குரு என்றால் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் ஸ்ரீ குரு சரித்திரம். நமக்கு தத்தாத்திரேய சுவாமி எதற்காக அவதாரம் எடுத்தாரு? இப்போது நிறைய மகான்கள் இருக்காங்க. அது சாயிபாபாவா இருக்கலாம், ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சா, இது மாதிரி மகான்கள் இருக்காங்க. இப்போது நாம அவங்களை குருட்டுத்தனமா வணங்குறதா இல்லைன்னா அவங்களோட அவதாரத்தில் இருக்கின்ற அந்த ரகசியத்தை எதற்காக அவங்க அவதரித்தாங்க அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டு வணங்குறதுதான். இதுக்கு ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற விதமா சொல்லிக்கணும்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களை பத்தி நமக்கு தெரிந்தால் உள்ள அலோவ் பண்றோம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டோம். எதற்காகனா இப்ப அவங்களோட குணகணங்கள் தெரியாம நாம உள்ள வர வச்சா நம்மளோட மனம் அழுக்காயிடும். ஏன்னா தேவையில்லாத பேச்சு. அதற்காக நாம் அறிந்து கொண்டு வணங்கணும். அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த குரு சரித்திர கிரந்தத்தை மாஸ்டர் அவர்கள் நமக்கு தந்தாரு. இந்த இப்போது நாம் சாய்பாபாவை வணங்குறோம், சத்குருவா நினைக்கிறோம். பாபாவை எவ்விதமா சேவிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு கிரந்தம் ஸ்ரீ குரு சரித்திரம். இதை மூலமா நாம் குரு சேவையை அறிந்து கொள்ளலாம். இது எவ்வளவு ஒரு புனிதமான கிரந்தம் என்றால், சாய்பாபா குசாபாவோ அப்படின்னு ஒருத்தருக்கு பாராயணம் செய்ய வச்சாரு. பாபாவே 108 முறை பாராயணம் செய்ய வச்சாரு அப்படின்னா இது எவ்வளவு மதிப்புள்ளது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் நமக்கு இந்த குரு சரித்திரம் கிரந்தத்தை தந்தாரு. இப்போது லாஸ்ட் வீக் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அம்பரீஷர் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் ஏகாதசி விரதம் செஞ்சாரு. செஞ்சு அந்த விரதம் முடிக்கும் போது துர்வாச மகர்ஷி வருவாரு. ஒரு நதிக்கு போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு வர, அதுக்கப்புறம் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வர்றதுக்குள்ள ஏகாதசி விரதம் முடிவடையணும் அப்படின்னு அவர் அம்பரீஷ் ராஜா வெறும் தண்ணி அந்த துவாதசி கடியில சாப்பிடுவாரு. அதை பார்த்து துர்வாச மகர்ஷி கோபம் வரும். நான் இல்லாம நீ எப்படி சாப்பிடலாம்? அதனால துர்வாச மகர்ஷி என்ன பண்ணாரு? சாபம் கொடுத்தாரு. அந்த ராஜாக்கு நீ நானா யோனிகளில் ஜென்மிக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ராஜாக்கு. என்ன இது நம்ம நல்லதான் செய்யறோம், நல்ல விரதம் செஞ்சு இப்படின்னு விஷ்ணுவை பிரார்த்தனை செய்வாரு. பிரார்த்திக்கும் போது விஷ்ணுவை என்னோட பக்தருக்கு
அவளை பெரிய பனிஷ்மெண்ட் வேண்டாம், அந்த நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துப்பாரு. இங்க நானா யோனிகள் அப்படின்னா 84 லட்சம் ஜீவராசிகள், அந்த 84 ஜீவராசிகளை பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தது. அது எந்த ஒரு ஜீவ, ஒரு கொசா பூனையா அது எதுவா இருந்தாலும் அது. இங்க துர்வாச மகர்ஷி கோபத்தால சாபம் கொடுத்தாரு. அது நமக்கு என்ன ஆச்சுன்னா வரமா மாறிச்சினாரு கடவுள். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் சாபம் கூட வரமா மாறிடும், அந்த சத்குருவோட அனுகிரகம் இருந்தால் அப்படின்னா. இந்த அந்த சாபம் விஷ்ணு ஏத்துக்கிட்டு இங்க நானா யோனிகளே, அதுதான் மத்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், இது எல்லாமே வந்தது அந்த சாபத்தினாலதான். இது நமக்கு தெரிஞ்சது. இன்னும் தவம் செய்யற மகர்ஷிகளுக்கு மட்டும் தெரிய நிறைய அவதாரங்கள் இருக்குது. இதுல ஒரு அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம். அவர் எப்படி நமக்கு தெரிஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இங்க நாம சொல்றோம் அவர் கோபம் கூட நல்லது. எப்படின்னா நமக்கு சத்குருவோட அனுகிரகம் இருந்தால் அந்த கோபம் கூட நமக்கு வரமா மாறிடும். நமக்கு அவரோட அனுகிரகம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் வரமா மாறுறதுக்கு. நாம வாங்குற விதத்துலதான் அது இருக்கு. இப்ப கோபமா திட்டினாலும் நமக்கா நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு நினைச்சா அது நல்லது தானே. அதுதான் இங்க நடந்திருக்கு. அவரோட சாபத்தால அத்ரி அனசூயா அவங்களுக்கு தத்தாத்திரேயர் எப்படி பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அனசூயா சாத்விக். அத்ரி மகர்ஷி என்றால், அத்ரி என்றால் திரிகுணங்கள், சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம். இந்த 3 குணங்களில் ஜெயிச்சவர் அத்ரி மகர்ஷி. அத்ரி இப்ப மனிதனுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கும். அது இருந்தாதான் அவங்க மனிதர்கள். அது கூட இல்லாமல் தாண்டியவர் அத்ரி மகர்ஷி. அவருக்கு இந்த ஜாகிர, சொப்ன, சுஷுப்தி அவஸ்தை எதுவுமே இது எல்லாமே தாண்டியனவர் தான் அத்ரி மகர்ஷி. அவங்களோட மனைவி அனசூயா, அவங்க பத்திரிகை. அவங்க வீட்டுக்கு அனசூயா மாதா அவங்களோட பாதிவிரத்தை குறைக்கணும் அப்படின்னு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரங்க சாது ரூபத்துல அவங்க அத்ரி மகர்ஷி வீட்டுக்கு வருவாங்க. இது லாஸ்ட் வீக் நாம தெரிஞ்சுக்கிட்டது. அவங்க வரும்போது அத்ரி மகர்ஷி காட்டுக்கு போயிருப்பாரு தவம் செய்யறதுக்கு. இவங்க 3 பேரும் அனசூயா மாதா கிட்ட அம்மா பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அனசூயா மாதா சொல்லுவாங்க, ஐயா எங்க மகர்ஷி காட்டுக்கு போயிருக்காரு தவம் செய்யறதுக்கு, அவர் வருவாரு, நீங்க உட்காருங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கணவர் இல்லாமல் மனைவி தானம் செய்யக்கூடாது. கணவர் மனைவி 2 பேரும் இருந்தாதான் தானம் செய்யணும் அப்படின்னு புராணங்கள் சொல்லிருக்கு. இங்க நாம குருட்டு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இந்த காலத்துல கணவர் பக்தி இருந்து கோவிலுக்கு போகலாம், மனைவி போகாமல் வீட்டுல இருக்கலாம், மனைவி போகலாம், கணவர் வீட்டுல இருக்கலாம். அதனால நாங்க சிங்களா இருக்கோமே தானம் பண்ணாமா, இது மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கிறது இங்க சொல்றோம். அதனால அந்த செய்ய மாட்டேன் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உணவு கொடுக்கலாம், இல்ல எங்களுக்கு பசியா இருக்கு, அவர் எப்ப வர முடியாது, நீங்க எங்களுக்கு உணவு கொடுங்க, சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு நான் உள்ள போய் சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அது என்ன கண்டிஷன்னா, நீங்க துணி இல்லாமல், ஆடைகள் இல்லாமல் எனக்கு பரிமாறணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. முதல்ல உள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் உள்ள அத்ரி மகர்ஷியோட பாதத்தில் இருக்கும்.
அந்த பாதுகளே இப்ப நாம எப்படி தத்தாத்திரேய பாதுகள், தத்தாத்திரேய ஸ்வரூபம் வடிவம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அது போலவே அத்ரி மகர்ஷியோட பாதுகளை அனசூயா மாதா இது அவரோட வடிவம் அப்படின்னு நினைச்சு கொண்டு அங்க போய் சொல்லுவாங்க. வேற ஆளுகள், வேற ஆண்கள், வேற ஆண்கள் கிட்ட துணி இல்லாமல் போகக்கூடாது. அப்படி போனா இவங்களோட பாத்திவர்த்தியம் போயிடும். இது மாதிரி இது சரி, நான் உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க. எதுவுமே ரெண்டுமே செய்ய முடியாத ஒரு காரியத்துல என்ன சிக்க வச்சு இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சிரிப்பாங்களாம். இவங்க நார்மலானவங்க கிடையாது அப்படின்னு அந்த எண்ணம் அனசூயா மாதாக்கு வந்தது. ஏன்னா இப்ப இவங்க சாப்பாடு இல்ல, இது மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கிளம்பிடுவாங்க. போகும்போது புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்களா. அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நாங்க இன்னும் சாப்பிடல, அப்புறமா வைக்கிறோம், நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லை, இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. ஆனா போகும்போது நம்மளோட புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா புண்ணியம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல அந்த சம்பாதிக்கிற கொஞ்ச நஞ்சம் புண்ணியமும் கொடுக்க முடியாது இல்ல. அதனாலதான் இவங்க மனசுல சிரிச்சாங்க, இவங்க நார்மலான மனிதர்கள் கிடையாது, சாதுக்கள் கிடையாது அப்படின்னு. அந்த அத்ரி மகர்ஷி பாதுக்கள் கிட்ட போய், சுவாமி இது மாதிரி வந்திருக்காங்க, உங்களோட நீங்க திரிகுணங்களையே ஜெயிச்சவங்க, உங்களோட மனைவி, எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு, பிக்ஷாந்தேகன். அம்மா பசியல் யார் சொல்லுவாங்க, குழந்தைங்க, நம்ம பசங்க. அப்படின்னா எனக்கு அவங்க குழந்தைங்க தான், இதுதான் என்னோட எண்ணம், நான் அவங்களுக்கு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு பாதுகள் கிட்ட சொல்லிட்டு சங்கல்பம் சொல்லிட்டு கிளம்பு வெளியே வருவாங்க. இவங்க எப்போது அந்த சங்கல்பம் நினைக்கிறாங்களோ, எத்பாவம் எப்போது என்னோட பசங்க அந்த ரூபத்துலதான் அவங்களுக்கு நான் உணவு கொடுக்க போறேன் அப்படின்னு எப்ப நினைச்சாங்களோ, அப்பவே அங்க 3 பேரும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரங்கள் என்னங்க குழந்தைங்களாங்க மாறிட்டாங்க. ஏன்னா இது கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, எத்பாவம் தத்பவதி, நமக்கு எந்த பாவனை மனசுல இருக்குமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நமக்கு நல்ல பாவனை இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு நெகட்டிவா ஏதாவது நடக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட, நடக்கணும் அப்படின்னு இருந்தா கூட, நம்ம எப்போது பாசிட்டிவா திங்க் பண்ண அது மாறிடுது பாசிட்டிவா. அதுக்குதான் சொல்றாங்க, இங்க மாறிடுச்சு இல்ல, அதுதான் சொல்றாங்க எத்பாவம் தத்பவதி அப்படின்னு. இவங்க இங்க நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு பாதுகளுக்கு வெளியே போன உடனே அங்க 3 பேரும் குழந்தைங்களா இருந்தாங்க. இவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு அந்த டைம்ல பால் வந்து அந்த 3 பேருக்கும் பால் கொடுத்து, அதுக்கப்புறம் உள்ள போய் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. துணி போட்டுட்டு வந்து இந்த 3 குழந்தைகளையும் ஒவ்வொரு ஊஞ்சல்ல போட்டு ஆட்டிட்டே என்ன நடந்ததோ அதுவே ஒரு பாட்டு மாதிரி, அந்த கதையையே பாட்டு மாதிரி பாட்டு பாடிட்டே அவங்கள தாளாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் தூங்கிடுவாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் அத்ரி மகர்ஷி வருவாரு. வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆசிரமத்துக்கு பார்த்து, என்ன இது, யாரு இந்த குழந்தைங்க 3 பேரும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே நடந்து எல்லாமே அனசூயா மாதா சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, மனதால கூட இவங்கள சாட்சாத்காரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது போல திரிமூர்த்திகளே, ஏன்னா அத்ரி மகர்ஷி வந்த உடனே அவங்க நிஜரூப தரிசனம் கொடுத்துடுவாங்க. அந்த 3 பேரும் மகர்ஷி வருவாரு, வந்து கேட்பாரு, கேட்ட உடனே இவங்க சொன்ன உடனே அவங்க நிஜரூப தரிசனம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் வந்துடுவாங்க, அவங்க தரிசனம் கொடுப்பாங்க. அப்ப சொல்லுவாரு, தரிசனம் கொடுத்து உங்களுக்கு எந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அத்ரி மகர்ஷி சொல்வாரு, மனதால கூட இவங்களை நாம பெற முடியாது, உன்னோட பாத்திவர்த்தி அந்த மகிமையால இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால நீயே வரம் கேளு
அப்படின்னு அத்திரி மகர்ஷி சொல்லுவாரு. அப்ப அனசூயா மாதா நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நன்மை வரணும் அப்படின்னு எங்களுக்கு 3 பேரும் பிள்ளைகளா பிறக்கணும். ஏன்னா அம்மா நீங்க தானே சொன்னீங்க, பிள்ளைகளா வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சொன்ன உடனே அப்ப விஷ்ணு சொல்வாரு, நாங்களா உங்களுக்கு, நீங்க எங்களை கூப்பிடல, நாங்களா வந்தோம், நாங்களா உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தத்து வந்துட்டோம். அதனால நான் தத்தாத்ரேயர், அவரோட பேரு அத்ரி மகர்ஷி, தத்து ஆவாரு, அதனால்தான் தத்தாத்ரேயர் அப்படின்னு பேரோட உங்களுக்கு நான் பிறக்கிறேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்லுவாரு. இங்க நாம கவனிக்க வேண்டியது, முதல்ல அந்த லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி வந்து பொறாமையால நாரதம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர கிட்ட சொல்லி அனசூயா மாதா பார்த்திபத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறாமையை கூட இவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு நன்மையா மாத்தினாங்க. முதல்ல வந்து துர்வாச மகர்ஷி கோபம், அதுவும் நன்மையா மாறினது. அதனால தானே விஷ்ணுவோட நிறைய துர்வாச மகர்ஷி கோபம் நமக்கு நன்மை தந்தது. அது போலவே இங்கேயும் அந்த பொறாமை கூட பகவான் எப்படி மாத்தினாரு, அந்த எண்ணம் கொடுத்தது கூட அவர் தானே. அதான் சொல்லுவாங்க, இந்த காம குரோத அரிஷட் வர்க்கங்கள் சொல்லுவாங்க, காம குரோத மோக மத மாஸ்டரியங்கள் அப்படின்னு. காம குரோத லோப மோக மத மாஸ்டரியங்கள், இந்த 6மே மனிதருக்கு இருக்கும், அது இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் சத்குருவோட அனுகிரகம் இருந்தால் அது எதுவுமே நமக்கு கெடுதல் செய்யாது, அது கூட நன்மையே தரும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க. இப்ப யார்கிட்டயாவது நமக்கு கோபம் வந்தா அது எப்படி இருக்கும், நமக்கு ஹார்ட் பீட் எல்லாருக்கும் கெடுதல் தான். ஆனா சத்குருவோட அனுகிரகம் இருந்தால் கெடுதல் வராது அப்படின்னு சொல்றதுதான் இங்க அனசூயா மாதா ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. இப்ப அனசூயாக்கு தத்தாத்திரேயர் அவதாரம் எடுத்தாரு. அந்த திரிமூர்த்திகளே 3 பேரும் சேர்ந்து. இந்த விஷ்ணுமூர்த்தி வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. என்னென்ன அவதாரங்கள் என்ன, இந்த வாமன அவதாரம், மீன அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், எல்லாமே எப்படின்னா அந்தந்த துஷ்ட சம்ஹாரம் அது நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அவதாரத்தை பரிசமாப்தி செஞ்சிடுவாங்க. ஆனால் இங்கு தத்தாத்திரேய அவதாரம் அப்படி கிடையாது. தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இந்த யுகம் இருக்கின்ற வரைக்கும் என்னோட அவதாரம் அப்படியே இருக்கும். அது எப்படின்னா நிறைய ரூபங்களில் எங்கெங்க எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த ரூபம் தேவையோ, எந்தெந்த இடத்திற்கு தேவையோ அந்த ரூபத்துல அவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப தத்தாத்திரேயர், அந்த தத்தாத்திரேயோட தன்மை எப்படின்னா விவித ரூபங்களில், அது ஒரு இடத்துல சாய்பாபாவா இருக்கலாம், ரமண மகர்ஷியா இருக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சாவா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், பிரவக்தா, ஜீசஸ், அது மாதிரி குருநானக், நிறைய எந்த இடத்திற்கு எது தேவையோ அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தன்மை நாம கவனிக்க வேண்டியது ரூபம் கிடையாது, அந்த தன்மையோடு அவங்க அவதாரம் எடுப்பாங்க. அவங்க எதற்காக வராங்க, அந்த அவதாரம் எதற்காக இருக்கிறாங்கன்னா, இப்ப இந்த கலியுகம் 4 யுகங்கள் இருக்கு. இப்ப நாம கலியுகத்துல இருக்கின்றோம். கலியுகம் பிறகு சத்தியயுகம் அப்படின்னு கிருத்த யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த யுகங்கள் இருக்கு. கலியுகத்துல இருக்கின்ற நம் மனிதர்களை உத்தரிக்க வேண்டும் அப்படின்னுதான் அவங்க விவித வடிவங்களில் விவித ரூபங்களில் அவதாரம் எடுக்கிறாங்க. நாம் அனைவரும் முழுமையா மாறிட்டா அவங்க அவதாரமே தேவையில்லை. நாம மாறுற நல்ல விதமா மாறுற வரைக்கும் அவங்க அவதாரம் எடுத்துட்டே இருப்பாங்களா. அதற்காக தான் இந்த கலியுகத்துல மகான்கள் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலியுகத்தை சத்தியயுகமா மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம். அதற்காக தான் அவங்க முயற்சி செய்யறாங்க.
ஏன்னா நாம இந்த டைம்ல இருந்து இது மாதிரி சத்சங்கள் கேட்கறது, சத்குரு சேவை உண்மையா அவங்க எப்படி நினைச்சாங்களோ அப்படி மாற நாம முயற்சி செஞ்சோம்னா நாமளும் இந்த கலியுகத்தை பிறகு சத்தியயுகம் வரல, அப்போது ஒரு பிரகலாதலா மாறலாம், மார்க்கண்டேயரா மாறலாம், துருவோ அப்படின்னு அவரா மாறலாம். இவங்க அனைவரும் சத்தியயுகத்துல இருந்தவங்க, அது மாதிரி மாறலாம். அதற்காக தான் இவங்களோட அவதாரம். நம்ம முதல்ல என்னன்னா நம்மளோட யோசனைகளை சீர்திருத்த வேண்டும். நம்ம ஒன்னொன்னும் சீர்திருத்த அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விவேகானந்தர் அவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஜென்மாவில் ஒவ்வொரு நல்ல குணத்தை நான் கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு 72 ஜென்மங்கள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போலவே ஒவ்வொரு நல்ல குணம் நாம பேர 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 சத்தியயுகத்துல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். இந்த இதுக்கு ஏதாவது இருக்கான்னா கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேட்பாராம், இது மாதிரி இப்ப நம்ம நாங்க சாதனை செய்யறோம், சாதனை செய்து கொண்டே நாங்க விழுந்துட்டா, முழுமை அடையாம பாதியில விழுந்துட்டா நெக்ஸ்ட் எங்களோட நிலைமை என்ன அப்படின்னு அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நீ சாதனை செய்துதானே வர, எங்க நிறுத்திரியோ அடுத்த பிறவில் அங்கிருந்துதான் நீ ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல. இப்ப நாம ஒரு நல்ல குணம் ஏதோ ஒரு நல்ல குணம் நாம கற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம முயற்சி செஞ்சா அடுத்த பிறவியில நம்ம முயற்சி இல்லாமலே அந்த நல்ல குணம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் நம்ம புரியற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிருக்குன்னா, இப்போது நம்ம ஷீர்டிக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறோம். சென்னையில ஷீர்டிக்கு போனோம்னா சென்னையில சென்ட்ரலுக்கு போய் ட்ரெயின் ஏறணும். வீட்டுல கிளம்புறோம், ஒரு கேப் புக் பண்ணி பாதி தூரம் போறோம், கேபுக்கு பிரேக் டவுன் ஆச்சு, நின்றுடும். அப்ப என்ன பண்ணுவோம், மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புவோமா, எங்க நாம இறங்கினோமோ அங்கிருந்து. அது போலவே இப்ப பாதி தூரம் போயிருக்கோம், கேப் புக் பண்ணி அங்கிருந்து தானே கிளம்புவோம். அதே மாதிரிதான் நம்ம சாதனை நம்ம நல்ல குணம் எது கற்றுக்கொண்டோமோ அது எங்க நிறுத்துறோமோ அங்கிருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் தத்தாத்திரேயர் சொல்றாரு, நம் அனைவரையும் உயர்ந்த இடத்திற்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த படைப்பு இருக்கின்ற வரைக்கும் நான் அவதாரம் விவித ரூபங்களில் எடுத்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட அவதாரம் பரிசமாப்தி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மீதி யுகங்களில் இந்த கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகத்தில் தவம் செய்யணும், ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா நாமளே சினிமால எல்லாம் பார்த்திருப்போம், சில வருடங்கள் தவம் செஞ்சாதான் அவரோட அனுகிரகம் பிரத்யட்சமாவார், கடவுள் பிரத்யட்சமாவாரு, அது மாதிரி. ஆனால் இந்த கலியுகத்தில் சத் சங்கல்பம், நல்ல சங்கல்பம் இருந்தாலே இந்த தவம் செஞ்சா, யஜ்ஞம் செஞ்சா, தானம் செஞ்சா எந்த புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் இந்த கலியுகத்தில் சத் சங்கல்பம், நல்ல சங்கல்பம் இருந்தாலே வருமா. இந்த நல்ல சங்கல்பம் அப்படின்னா என்ன? சரி, நல்ல சங்கல்பம் இருந்தால் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நல்ல சங்கல்பம் இருந்தால் லிமிடெட் பீரியட்லயே நீ புண்ணியம் சம்பாதிக்கலாம், முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நமக்கு யாராவது அப்படி இருக்காங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா சங்கராச்சாரியர் எத்தனை வருடம் 32 இயர்ஸ் தான் இருந்தாரு. சத்குரு, ஜெகத்குரு ஆனாரு. ஏன்னா அவரோட சத் சங்கல்பம் அனைவரும் நல்லா இருக்கணும், நல்ல வழியில போகணும் அப்படின்னு அவரோட சங்கல்பம். அது போலவே விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர், அவர் இருந்தது 39 இயர்ஸ். லிமிடெட் பீரியட் தானே, ரொம்ப வருஷம் 100 வருஷம் அப்படியெல்லாம் இல்லையே. அந்த லிமிடெட் பீரியட் அந்த சத் சங்கல்பம் என்றது அவங்களை எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அதுதான் சொல்றாங்க, அந்த சத் சங்கல்பம் இருந்தால் லிமிடெட் பீரியட்களே இந்த கலியுகத்தில் புண்ணியம் பெறலாம், முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சத் சங்கல்பம் என்ன அப்படின்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இது இருந்தாலே போதும்.
அனைவரும் நல்லா இருக்கணும், அனைத்து லோகங்கள் நல்லா இருக்கும், இது நினைச்சாலே போதும். இதுவும் நமக்கு வாயில வரலையா, அதுவும் கஷ்டமா இருக்கா. இப்ப கோவிலுக்கு போறோம், அனைவரும் நல்லா இருக்கணும், அதில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னா போதுமே, அதான சத்சங்கல்பம். ஆகையா இந்த கலியுகத்தில் நமக்கு ரொம்ப 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 ஈஸியான வழி என்னன்னா இந்த சத் சங்கல்பம் தான். அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது எப்படின்னா இந்த சத்குருவை முழுமையா தெரிந்து கொண்டு அறிவோட, இப்ப யாரோ சொன்னாங்க நாங்க வணங்குறோம் அப்படின்னு கிடையாது, நாம ஃபீல் பண்ணணும். எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ, இப்ப குரு ஒருத்தர் குரு அப்படின்னு நினைச்சாலே அவரோட குணங்கணங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிய வைக்கிறதுக்கு தான் குரு அப்படின்னு எப்படி இருப்பார், குரு என்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னு குரு சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொருத்தரும் அது தெரிந்து கொண்டு நாம் ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட போனா கண்டிப்பாக நம்மளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவரே கூட்டிட்டு போவாரு. அது சொல்றதுதான் இது இந்த குரு சரித்திரம். இது எல்லாமே நமக்கு அந்த மாஸ்டர் அவர்கள் தான் நமக்கு கிடைச்சது. இது முதல்ல மகாராஷ்டிரால அங்கிருந்தது. அங்கிருந்து நமக்கு நம்ம மொழியில சான்ஸ்கிரிட்ல இருந்தது, மராட்டியில இருந்தது. அது தமிழ்ல எழுதி நமக்கு கொடுத்தது பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தான். ஏன்னா நாம போலியான குருக்கள் கிட்ட போக கூடாது. உண்மை இப்ப சாய்பாபா சத்குரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் எப்படி வணங்கணும் அது கூட முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு நல்லது நமக்கு நடக்கணும் தான் மாஸ்டர் அவர்கள் இந்த கிரந்தத்தை நமக்கு கொடுத்தாரு. இப்போது அந்த அனசூயா மாதா தத்தாத்திரேயரை பிள்ளையா பெற்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அவர் மனித ரூபத்துல எப்படி ஒவ்வொரு அவதாரமா வந்தாரு அப்படின்னு மீதி வாரங்களில் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சத்சங்கத்தை தந்த அந்த தந்தைக்கு நாம வணங்கிட்டு ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।